Welcome student. Today topic complex numbers கலப்பு எண்கள் பேஜ் எண் 60 தமிழ் மீடியத்துக்கு பக்க எண் வந்து 66 exercise 2.3 இதில் third question if z1 equal to 2 plus 5i z2 equal to minus 3 minus 4i and z3 equal to 1 plus i. z1 is equal to 2 plus 5i, z2 equal to minus 3 minus 4i and z3 equal to 1 plus i. If additive and multiplicative inverse of z1 z2 and z3. இப்போ given the question நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 is equal to 2 plus 5i z2 equal to minus 3 minus 4i and z3 equal to 1 plus i. இது வந்து நம்ம given the question இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த z1 z2 z3ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அதான் நமக்கு given the இப்போ z1 உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் z2 உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் z3 உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் அதே மாதிரி z1 உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் z2 உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் z3 உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எல்லாமே செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இப்போ z1 உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன சார் அப்படின்னா இப்போ அடிட்டிவ் அப்படினாவே நமக்கு என்ன பண்றோம் ஆட் பண்றது. இப்போ கூட்டலுடைய எதிர்மறை என்ன அப்படின்னா கழித்தல், அதுதான் வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ்னா பெருக்கலுடைய எதிர்மறை என்ன அப்படின்னா வகுத்தல். முடிஞ்சிச்சு அவ்வளோ. இதில் தெரிஞ்சு போய் நமக்கு வந்து இப்போ ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றணும். அதான் வந்து என்னது அதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ். அதுவே பெருக்கலாக தான் என்ன பண்ண போகிறோம் வகுத்தலாக மாற்ற போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் z1 equal to 2 plus 5i. இப்போ z1 2 plus 5i உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் a அப்படின்னு எடுத்துக்கிட்டே அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z1 is equal to நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன சொன்னேன் அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன பண்ணா கூட்டலை வந்து கழித்தலாகவும் கழித்தலை வந்து பெருக்கலாகவும் மாற்றுறது. நமக்கு z1 உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது மைனஸ் z1 அவ்வளோதான். இப்போ மைனஸ் z1 இதான் என்னது அடிட்டிவ் இன்வர்ஸ். நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல z1 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அடிட்டிவ் இன்வர்ஸ் -1. இப்போ z1 என்ன பண்ண -1. அப்போ z1 is equal to minus z1 க்கு பதிலா இருக்கு 2 plus 5i சப்ஸ்டிட் பண்ணா 2 plus 5i. அப்போ z1 is equal to இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா -2 minus 5i. இதான் நமக்கு z1 உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் -2 minus 5i. இது z1 உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ். அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் b ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் inverse of z1 is equal to 1 by z1. மல்டிப்ளிகேட்டிவ்னா பெருக்கலுடைய எதிர்மறை என்ன சொல்றோம் நம்ம வந்து வகுத்தல் சொல்றோம். அப்ப என்ன 1 by z வந்து என்ன பண்ணலாம் 1 by z எழுதிக்கலாம். இப்போ நமக்கு z1 தெரியுமா என்ன பண்ண போறோம் அப்ப z1 க்கு பதிலா 2 plus 5 சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ z1 is equal to 1 by z1 is equal to 1 by z1 ஓட வேல்யூ என்னது 2 plus 5i. இப்போ 2 plus 5i 1 by 2 plus 5i. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தா இது என்ன பண்ணணும் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன 1 by ல வந்தாவே என்ன பண்ணா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். எப்படி சார் சிம்பிளிஃபிகேஷன் பண்றோம் அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட்னா இந்த கீழே இருக்கிற 2 plus 5i உடைய இந்த சைனை சேஞ்ச் பண்ணி அடுத்து என்ன பண்ணா பகுதியோடையும் தொகுதியோடையும் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணா அப்போ 1 by
2 plus 5i into 2 minus 5i by 2 minus 5i இதான் என்னது காஞ்சுகேட்டிவ் டேர்ம். அதாவது நமக்கு பகுதியில் இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றி என்ன பண்ணுறோம் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணலாம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் 1 into 2 minus 5i 2 minus 5i by இது நமக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள் 2 plus 5i 2 minus 5i இப்போ 2 plus 5i 2 minus 5i that is here one of the formula a plus b a minus b இப்போ a plus b a minus b ஃபார்முலா என்னது a square minus b square இப்போ a square இங்கே என்ன இருக்குது நமக்கு 2 இருக்குது அந்த மாதிரி b க்கு பதிலா என்ன இருக்குது 5i இருக்குது அப்போ 2 square minus 5i square is equal to 2 minus 5i அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ 2 square 4 minus 25i square is equal to 2 minus 5i by 4 minus 25 i square value minus 1 is equal to 2 minus 5i by 4 minus 20 minus 25 minus 1 plus 25 is equal to 2 minus 5i by add பண்ணோம்னா 29 that is here first z உடைய என்னது additive inverse multiplied inverse கண்டுபிடிச்சாச்சு. then z2 equal to minus 3 minus 4i the first condition additive inverse additive inverse of z2 equal to minus z2 z2 equal to minus z2 ஓட வேல்யூ என்ன இருக்கு minus 3 minus 4i minus 3 minus 4i is equal to minus என்ன பண்ண போறோம் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா minus into minus plus அப்ப 3 plus 4i 3 plus 4i இதான் z2 உடைய additive inverse 3 plus 4i. அடுத்து multiplicative inverse inverse of z2 equal to 1 by z2 the z2 equal to 1 by இப்போ z2 ஓட வேல்யூ என்ன இருக்கு minus 3 minus 4i இப்போ z2 equal to 1 by minus 3 minus 4i இப்போ லாஸ்ட் சம் போட்ட மாதிரி தான் காஞ்சுகேட் எடுக்கணும். இப்போ போத் சைட்ஸ் காஞ்சுகேட் எடுத்தோம்னா இதோட என்ன பண்ண இந்த சைனை மட்டும் என்ன பண்ண இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு minus 3 plus 4i by minus 3 plus 4i இப்போ z2 equal to இப்போ நியூமரேட்டர் என்ன பண்ண நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா minus 3 plus 4i by that is a condition of a square minus b square formula அப்போ minus 3 the whole square minus 4i the whole square z2 is equal to minus 3 plus 4i by a square minus b square minus 3 square square பண்ணா 9 அதே மாதிரி minus 4 square பண்ணா 16 i square பண்ணா minus 1 z2 is equal to minus 3 plus 4i by 9 plus 16 இப்போ 9 plus 16 minus 16 minus 1 minus 16 minus 1 மல்டிப்ளை பண்ணா plus 16 அப்போ z2 is equal to minus 3 plus 4i by 25 இதான் நமக்கு என்னது z2 உடைய additive inverse 3 plus 4i அதே மாதிரி z2 உடைய multiplicative inverse minus 3 plus 4i by 25 then z3 is equal to 1 plus i the condition a additive inverse of z3 is equal to minus z3 இப்போ z3 is equal to minus z3 வேல்யூ என்ன இருக்கு 1 plus i z3 is equal to இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 1 minus i minus 1 minus i ங்கிறது z3 உடைய additive inverse அதே மாதிரி b multiplicative
inverse of Z3 is equal to 1 by Z3. இப்போ Z3 equal to 1 by Z3 உடைய வேல்யூ என்ன இருக்கு 1 plus I. இப்போ 1 plus I. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் போட்ட மாதிரி கான்ஜுகேட் எடுக்கணும் 1 by 1 plus I into 1 minus I by 1 minus I. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 1 minus I by a square minus b square ஃபார்முலா ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 1 minus I square. Then Z3 equal to 1 minus I by 1 minus I square value என்னது minus 1. இப்போ Z3 is equal to 1 minus I by 1 plus 1. Z3 is equal to 1 minus I by 2. That is here Z3 உடைய additive inverse minus 1 minus I. அதே மாதிரி multiplicative inverse 1 minus I by 2. ஸ்டூடெண்ட் இப்போ லாஸ்ட் நடத்தின சம்ம வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுங்க சால்வ் பண்ணி ரிப்ளை பண்ணுங்கள். இது டவுட் இருந்தால் பண்ணி அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.